Hi guys, welcome back after a long time. நான் 1 month வீடியோ போடலை ஏண்டா என்னோட ஸ்கூலில் ஃபஸ்ட் டைம் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அதனால் என்னால் வீடியோ க்ரியேட் பண்ண முடியல. இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச ஃபஸ்ட் வீக்கே நான் இப்போ வீடியோ க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு obstacle avoidance கார் தான் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க. நான் ரொம்ப நாளாக என்னோடய சேனலில் ஒரு இன்ட்ரோ க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் ட்ரை பண்ண எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயுமே பெய்டு வெர்ஷனாக தான் இருந்துச்சு. நல்ல இன்ட்ரோ பார்த்தோன்னா எல்லாமே பெய்டு வெர்ஷன். அதனால் நான் பண்ண போகிற அந்த ப்ரொஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறதே இன்ட்ரோவாக போட்டால் என்னன்னு பார்த்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவிலிருந்து அந்த ப்ரொஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இன்ட்ரோவாக போட போகிறேன். வாங்க அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ப்ரொஜெக்டை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருட்கள்: Arduino Uno, HW095 மோட்டர் கண்ட்ரோலர், 9 வோல்டேஜ் பேட்டரி, ஒரு ஸ்விட்ச், கார் chassis கிட், அல்ட்ராசோனிக் சென்சர். நான் அல்ட்ராசோனிக் சென்சருக்கு பின்னாடி ஒரு வுட் பீஸ் ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்டா obstacle avoiding கார் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இதை இறக்கி வைக்கிறதுக்கு லேசாக இருக்குன்றதுனால இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்படி பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது கொஞ்சம் ரப்பர் பேண்ட். ஏன்டால் இதில் இருக்கிற காம்போனண்ட் ஆர்டினோ எல்லாம் காரில் இருந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நம்ம டைட் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் ரப்பர் பேண்ட் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கம்மை கூட யூஸ் பண்ணலாம் ஒட்டி வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஆர்டினோவுக்கு கோடு அப்லோட் பண்ணணும். அந்த கோடு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆர்டினோவுக்கு கோடு அப்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா கவலைப்படாதீங்க. நான் ஆர்டினோவுக்கு கோடு அப்லோட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல கார் சேசிஸ் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்காக இந்த வீல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த சைஸில் ஒரு நெயில் எடுத்துக்கோங்க. கார் வீலை ஈனை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோலில் இருக்கும் அதில் ஒரு நெயில் போட்டுக்குங்க. அதே மாதிரி இன்னொரு நெயில் எடுத்துக்கோங்க. அதை இந்த ஆப்போசிட் சைடில் போட்டுருங்க. அதே மாதிரி இப்படி டேர்ன் பண்ணிங்கடா. டேர்ன் பண்ணி அதினா ஒரு நட்டு இருக்கும், அதை போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நட்டு இருக்கும், அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ கார் சேசிஸ் கிட் வாங்கினீங்களாலே இதெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த வீல் எந்த சைடில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு ஈன ஒரு ஹோல் இருக்கும். இது அப்படியே போடு ஏழுமான மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி 2 சைடுக்குமே போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கியர் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற இந்த ஒயர் பாயிண்ட் ரெண்டும் இந்த சைடுக்கு வர்ற மாதிரி உள்பக்கம் வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஈன உங்களுக்கு ஹோல் 2 காணும். அதில் 2 ஹோல்லையுமே இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆணி இருக்கும், அதை போட்டுக்கோங்க. ஆணியோட சைஸ் இந்த சைஸ் அளவு இருக்கும். அதே மாதிரி 2 சைடுக்கும் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு நட் கொடுத்துருக்காங்க. அந்த நட்டை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கும் செஞ்சிருங்க. பாருங்கள், நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கார் சேசிஸ் கிட்டில் கியர் மோட்டரோடு சேர்த்து இந்த 2 வீலும் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வீலையும் 2 கியர் மோட்டருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த வீல் முன்பக்கம், இந்த வீல் 2 பின்பக்கம். இன்றைக்கி தான் நம்ம அல்ட்ராசோனிக் சென்சரையும் மோட்டர் கண்ட்ரோலரையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி தான் வரும். மோட்டர் கண்ட்ரோலரை இதே மாதிரி வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க.
நான் இந்த மாதிரி டைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஆர்டினோவை வச்சு டைட் பண்ணிடுங்க. போர்ட் ரெண்டும் வெளியே வர்ற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன். இப்போ அல்ட்ராசோனிக் சென்சரை பாருங்கள். நான் இந்த போர்ட் இந்த வுட்டை வச்சுருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லேசாக இருக்குண்டு. அதே மாதிரி இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணால் எரியும். அந்த மாதிரி நான் டைட் பண்ணிடுறேன். பாருங்க கைஸ், நான் டைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஆர்டினோ, மோட்டார் கண்ட்ரோலர், அல்ட்ராசோனிக் சென்சர். அதே மாதிரி இந்த மோட்டரோட 2 வயரையும் ஈன இருக்கிற ஹோல் வழியாக மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த 2 வயரையும் இந்த 2 போர்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த 2 வயரையும் கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு விருப்பமான மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். இந்த வயர் இந்த பக்கம் வரலாம், அந்த பக்கம் வரலாம். ஆனால் நீங்கள் ரன் பண்ணுறப்போ மோட்டர் நீங்கள் கெஸ் பண்ண திசையில் அல்லாத ஆப்போசிட் சைடில் சுற்றுனீங்க தான் இந்த 2 வயரையும் மாற்றி கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சைடை கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அடுத்த சைடையும் கனெக்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே டைட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கான வயரிங்கை செய்வோம். இப்போ நான் மேல் டு மேல் இல்லை மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் ஒன்று எடுத்து இதில் இருக்கிற ஒரு போர்ட்டை வெட்டியிருக்கேன். இந்த பக்கம் மேல் பின் வர்ற மாதிரி இதில் வெறும் கம்பியாக தான் இருக்குது. அந்த பின்னை வெட்டிட்டேன். அதை இந்த 3 பின்லையும் நடுவுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நடுவுக்கு கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க. இப்போ கனெக்ட் பண்ண ஒயரில் இந்த பக்கம் கம்பி மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி நான் ரெட் கலர் பின் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பக்கம் கம்பி, அடுத்த பக்கம் பின்னாக இருக்கும், மேல் பின்னாக இருக்கும். அதை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கம்பி பக்கத்தில் தான் உள்ளே போடணும். கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்த போர்ட் கம்பியாக இருக்கிற 2 இதையும் வச்சுருங்க. அதே மாதிரி மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை இதில் இன் 1, இன் 2, இன் 3, இன் 4 இருக்கும். அதில் இன் 1க்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதை ஆர்டினோவில் இருக்கிற டிஜிட்டல் பின்னில் 4வது நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். 4வது நம்பர் பின், 5வது பின் எண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு வரும். 5வது பின் ஆனால் அதில் போட்டிருக்கிறது 4வது நம்பர். ஏண்டால் 0 1 2 3ன்னு அதில் வரும். அதனால தான் 4வது நம்பர். இன்னொரு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் எடுத்து இன் 2க்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதில் அடுத்த பக்கத்தை எடுத்து 5வது பின் 5வது நம்பர் பின்னுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். 6வது பின் 5வது நம்பர். அதே மாதிரி இன்னொரு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் எடுத்துக்கோங்க. அதை இன் 3க்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதை இதில் இருக்கிற 6வது பின் 7வது நம்பர், 5வது பின் 6வது நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் எடுத்து இன் 4க்கு கனெக்ட் பண்ணுங்கள். இதை 7வது நம்பர் பின், 8வது பின் 0 1 2 3 4 5 6 7 8 8வது பின் 7வது நம்பர் அதுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ மோட்டார் கண்ட்ரோலர்லேருந்து ஆர்டினோவுக்கு வர எல்லா கனெக்ஷனையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் 4 மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் எடுத்துக்கோங்க. அதை நம்ம அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கிற இந்த ஒயிட் கலரை VCC போட்டு கனெக்ட் பண்ணுறேன். இது பேட்ரி அல்ட்ராசோனிக் சென்சருக்கு இது வோல்டேஜை கொடுக்கும். அதனால் இதை பவர் பின்னில் இருக்கிற 5 வோல்டேஜுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இன்னொரு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் எடுத்து அல்ட்ராசோனிக் சென்சரோட ட்ரிக் பின்னுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதை இது அடுத்த பின்னு
டிஜிட்டல் பின்னில் இருக்கிற 2வது நம்பர் பின்னுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இதில் 3வது நம்பர் பின் எஞ்சி இருக்குது, அதுக்கும் கனெக்ட் பண்ணணும். அதில் 3வது நம்பர் பின்னுக்கு நாம் கனெக்ட் பண்ணுறேன். 3வது நம்பர் பின் 0 1 எதுவும் கனெக்ட் பண்ணல. செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், செகண்ட் நம்பர்லேருந்து 7th நம்பர் அங்காட்டும் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பின்னை இதில் இருக்கிற எக்கோ பின்னுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற சர்க்கியூட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சர்க்கியூட் ஃபோட்டோவை நான் லிங்க்காக மாற்றி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதே மாதிரி கடைசியாக ஒரு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள், அதை இதில் இருக்கிற கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் அல்ட்ராசோனிக் சென்சர்லேருந்து. அதே இதை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து ஆர்டினோவில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட் பின்னுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணினா இந்த மோட்டர் கண்ட்ரோலில் பவர் அப் ஆகும். இப்போ ஆர்டினோவை நாம் பவர் அப் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ இன்னும் 2 மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் எடுத்திருக்கேன். அதில் பின் ஒன்று கலெக்ட் இருக்கும், வயராக இருக்கும். இந்த ரெட் கலர் பின் நான் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நான் இதில் இருக்கிற வி இன்னுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு மேல் டு ஃபீமேல் ஜம்பர் கேபிள் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மேல் பின் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் இருக்கிற கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட். அதை எடுத்துகிட்டு வந்து அதே இதை மோட்டர் கண்ட்ரோலர்லேருந்து வர சென்டருக்கு கனெக்ட் பண்ண ப்ரௌன் கலர் வயர் அதுக்கு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆர்டினோவில் இருந்து வர்ற ஒரு வயரையும் ஏற்கனவே எம்டியாக நான் பவரப் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் அந்த வயரையும் மோட்டர் கண்ட்ரோலில் இருந்து வர்ற பவரப் பண்ணுற ப்ளஸ் வயர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ளஸ் வயரை நான் சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணுறேன். சுவிட்சிலிருந்து வர்றது இது, அதுக்கு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ சுவிட்சோட அடுத்த போர்ட்டுக்கு வந்து நான் பேட்டரியிலிருந்து வர்ற ப்ளஸ் போர்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். பேட்டரியிலிருந்து வர்றது கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பேட்டரியிலிருந்து வர்ற மைனஸ் பாயிண்ட்டை இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டுக்கு நேராகவே கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நான் பேட்டரி அப்படியே ரப்பரில் கனெக்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சுவிட்சையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட obstacle avoidance கார் ரெடி ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணால் போகும், கொஞ்சம் இருங்க. இப்போ ஒர்க் ஆகுது. என்ன ஆச்சுன்னா இதில் இருக்கிற ஒரு ஒயர் பிஞ்சிருச்சு, அதனால நான் ஒர்க் ஆகலை. இப்போ நான் அந்த ஒயரை மாற்றிட்டேன். பாருங்கள், நான் சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சுற்றுது. நான் அல்ட்ராசானிக் சென்சருக்கு முன்னாடி கையை கொண்டு போய் காட்டுறேன், இது திரும்புதுங்கிற காட்டுறதுக்காக. பார்த்துங்க. பாருங்கள், இப்போ நான் இதை கீழே கொண்டு போய் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலை பார்க்கணும்னா மறக்காமல் AAKIF'S சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.